souls, welcome back to my channel Sai Nila's Family. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது எல்லா நாளும் வாக்கிங்கில் இருக்கும். மண்டேஸில் மட்டும் லீவ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடல்ட்ஸ்க்கு 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 50 rupees, பிலோ 5 years இருந்தாங்கன்னா உங்களுக்கு 20 rupees. இந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. 46 கோடியில் பிரம்மாண்டமாக சென்னையில் புதுசாக இந்த பார்க் கட்டியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மேப்பில் என்னென்ன லொக்கேஷன் இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 23 ஈவெண்ட் இருக்குது இங்கே. அந்த 23 ஈவெண்ட்டுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்ததுமே அவ்வளோ க்ரீனாக பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் போனோம் 3 o'clock. அதனால் ரொம்ப அழகாக இருந்தது இந்த லொக்கேஷனே. கொஞ்சம் மைல்டு சன்செட்டோட கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தது. அதனால் அழகாக இருந்தது. ஃபஸ்ட் எடுத்ததுமே தோட்டக்கலை அருங்காட்சியகம் இருக்குது. இந்த தோட்டக்கலை அருங்காட்சியகமில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய பழங்கள், காய்கறிகள், பிளான்ட்ஸ் அண்டு இன்செக்ட்ஸ், பூச்சிகள் எல்லாமே இங்கே இருந்தது. ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு வீல் மாதிரி சுற்றிட்டு இருந்தது. அங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அதை பார்க்கவே இல்லை. சும்மா ஏதோ வீல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. திடீர்னு அதில் லைட்ஸ் போட்டு அதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. நம்மளோட ஃப்ளவர்ஸ் அண்ட் நம்மளோட ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸு வந்து அவ்வளோ சீக்கிரமாக கவர்ற மாதிரி இந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. இந்த அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா இந்த மியூசியமுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. இது ஃப்ரீ ஃபார் எவ்ரிஒன். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருந்தது. அந்த ரூம்குள்ளே போனதும் லைட்ஸ் எல்லாம் இங்கே மேலே இருக்க அந்த வீலெல்லாம் ஆஃப் ஆனதும் இங்கே உள்ள ரூமில் போனதும் அவ்வளோ அழகாக இருந்தது. லேசர் 3Dயோட இந்த ஷோ சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணதும் அது பெட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரியும் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிற மாதிரியுமே செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோவுமே பார்த்திங்கன்னா 1 hours ஒன்ஸ் தான் போடுறாங்க. ஒரு 30 minutes தான் போடுறாங்க. அந்த கரெக்டான டைமில் போய் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. இது பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு நிறைய அனிமேஷனோட இந்த பிளேஸ் இருந்தது. தொடர் வளைவு பாதைன்னு ஒரு இடம் இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டியராக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் இங்கே இருந்தது. அதில் அதுவும் ஒன்று. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் கார்டன். இது ஃபுல்லாகவே கார்டன் தான். நம்ம கார்டனுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே நம்ம ஆன்லைனில் தான் எடுத்துக்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்துட்டு ஜிப்லைன் இருந்தது. ஜிப்லைன் பார்த்திங்கன்னா பர் ஹெட் 150 rupees வாங்குறாங்க அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸ்க்கு எவ்வளோ தெரியல. அடல்ட்ஸ்க்கு 150 rupees வாங்குறாங்க. நாங்கள் கிட்ஸோடு போனதுனால நாங்கள் இங்கே போகலை. இந்த இடம் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. அண்ட் வந்து வெளியில் அங்கே இருக்க ஸ்டாச்சு ஆகட்டும், அங்கே இருக்கிற போட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கற்களாலேயும் மரக்கட்டைகளாலேயுமே தயார் பண்ணியிருந்தாங்க. ஜிப்லைன் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. 500 மீட்டர்ஸ்க்கு வந்து இவங்க அப்படி அந்த சரௌண்டிங் இது பண்ணி காட்டுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து இங்கே பேமெண்ட் பண்ணோன்னா இங்கே இருக்க கியூஆர் கோடில் அது மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். இங்கே ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, யாராவது ஒருத்தங்க கைடன்ஸ்க்கு நின்று சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ஆப்புக்குள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. பேமெண்ட் என்னமோ கம்மி தான். பர் டே இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு பர் பர்சனுக்கு 650 rupees தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. அண்ட் இங்கே வந்து டாய் ட்ரெயின்ஸ் இருந்தது. கிட்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த டாய் ட்ரெயினுக்கு 50 rupees வாங்குறாங்க. கிட்ஸ் எல்லாமே அதில் வந்து போகலாம். எந்த கிட்ஸ் வேணாலுமே போகலாம் 11 years வரைக்கும். எங்கள் கிட்ஸையும் நாங்கள் ஏற்றி விட்டோம். அவங்களும் கொஞ்சம் நல்லா ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. தென் இங்கே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஹவுஸ் இருந்தது. பேர்ட்ஸ் ஹவுஸில் நம்மளே பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளே போய் நம்ம பேர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பேர்ட்ஸ் ஹவுஸ்க்கு பார்த்திங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணுன்னா அதுக்கு தனி பேமெண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு 250 rupees மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ அடல்ட்ஸ்க்கு. நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பே பண்ணலை. அங்கே இருந்தவங்களே கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
இங்கே இருக்க ஒரு மரங்கள்லேயும் பேர் இடப்பட்டிருக்கு. அந்த பேர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட மரங்கள் தான். நம்மளோட ஊரில் என்னென்னலாம் பாரம்பரியமாக இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே இருக்க ஃபால்ஸாக இருக்கட்டும், ஃபவுண்டெயினாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. தென் இங்கே ஒரு அழகான ஒரு இடம் இருந்தது. ஸ்மோக்கி எஃபெக்டில் ஒரு மிஸ்ட் பாத்வே இருந்தது. இங்கே வந்து இந்த அடிக்கிற சம்மருக்கு இந்த இடத்துல போனோன்னா அந்த தண்ணி ஃப்ளோ வந்து நமக்கு வந்து அது ஸ்ப்ரே மாதிரி வருது. அது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாருமே அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் போடுறாங்க. இந்த பார்க்கில் இருக்க எல்லா இடங்களும் அழகாக இருந்தது. ஒரு சேர் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரூட் ஷேப்பில் எல்லா ஃப்ரூட்ஸுமே வச்சு சேர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஃபால்ஸ் இருந்தது. ஆர்டிஃபிஷியலாக ஃபால்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ரியலாகவே இருந்தது, ரியலிஸ்டிக்காக. எல்லாருமே கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகிட்டே இருந்தது. பார்க்குற இடமெல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஒரு சின்ன பூச்சியாக இருக்கிறோம், உட்கார்ற சீட்டு வரைக்கும் எல்லாமே டெக்கரேட் பண்ணி ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் வந்து கிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. உங்களோட கிட்ஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். இங்கே ஆர்ச்சிடோரியம்னு ஒரு பிளேஸ் இருந்தது. இந்த ஆர்ச்சிடோரியமுக்கு எதுவும் பேமெண்ட் கிடையாது. இந்த ஆர்ச்சிடோரியம் என்ன பேஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்திங்கன்னா, ஆர்ச்சிட்னா ஒரு ஃப்ளவர் தான். ஆர்ச்சிட்னா தமிழில் மந்தாரை பூ. இந்த மந்தாரை பூ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட தேசிய ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் ஷேடில் இருந்தது. பிங்க்கில் இவ்வளோ ஷேடு இருக்குன்றதை அங்கே தான் பார்த்தோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு கல்லுலையோ இல்லை ஒரு கரியிலையோ அடுப்பு கரையிலையோ இதுதான் வளர்ந்துட்டு இருந்தது. அழகாக இருக்குது பார்க்கவே. ப்ளஸ் இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலையும் பே பண்ணி விளையாடுற மாதிரி அங்கே இருந்தது. எங்களோட கிட்ஸ் ஒரே ஒரு ரைடில் மட்டும் பே பண்ணி விளையாட வச்சோம். அதை தவிர்த்து அங்கே இருக்க ஸ்லைட்ஸாக இருக்கட்டும் அண்ட் கிளைம்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்விங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ தான். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பிலோ 5 இயர்ஸ் வந்து 20 ருபீஸ் பே பண்ணணும்னு சொன்னேன்ல. எதுக்காகனா இந்த மாதிரி ரைட்ஸ் விளையாடுறப்போ அவங்களுக்கு ஷோ ஆகாது நமக்கு டிக்கெட்டோ அந்த ஆப்பில் இருக்கிறதுனால. அதுக்காக தான் அந்த 20 ருபீஸ் எடுத்துக்கிட்டோம். இதை முடிச்சுட்டு ஒரு 6 o'clock டைமில் மியூசிக் ஃபவுண்டைன் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மியூசிக் ஃபவுண்டைனுக்கு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 150 பீப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஒரு ஷோவில். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஷோ போட்டிருந்தாங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே அதில் இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அழகான பூமியில ஒரு பரபரப்பான நகரம். ஊர் முழுக்க அன்பான மக்கள், நல்ல அறிவான பொறுப்பான குழந்தைகள், இயற்கையை ரசிக்க தெரிஞ்ச குழந்தைகள். வேற யாரும் இல்லை, நீங்களாம். பரபரப்பான சென்னைக்கு நடுவில் இந்த சிங்காரமான பூங்கா எவ்வளவு முக்கியம். நிலத்தோட அழகு, இயற்கையான மண். ஆனா உலகத்துல இயற்கைகளை பார்க்கணும். மரங்கள் குறைய குறைய, மண்ணுக்குள்ள இருக்கிற வேர்கள் குறைய குறைய, மண்ணுக்கு தேவையான வீட்டு தண்ணி குறைய. அதனால நிலத்தடியில் இருக்கிற நீர் இன்னும் ஆழத்துக்கு போகுது. நீரோட அழகு மழை. ஆனா நாம வெள்ளம் கொடுக்கிற பாதிப்பு சுத்தமான நீர் மாசுபடுவதையும் பார்க்கணும். பெரிய வெள்ளமே வந்தாலும் குடிக்க சுத்தமான நீர் இல்லாத நிலைமையும் வரலாம். நெருப்போட அழகு நம்ம சமையல் அறைகளிலேயே பார்க்கலாம். காற்றோட அழகு நம்ம சுவாசிக்கிற மூச்சில் உணரலாம். ஆனா அதில் நச்சு புகைகள் கலந்து மாசுபட்டு மரங்களோட பசுமையை மாறிச்சா காற்றை சுத்தம் செய்கிற இயற்கையான சூழல் புரியுது. ஆகாயம் வானான எங்கேயோ வெளியே இருக்குது நினைக்கணும். பூமிக்கு வெளியே இருந்து பார்த்தாதான் மற்ற கிரகங்கள் விண்மீன்கள் மாதிரி பூமியும் ஆகாயத்தில் தான் இருக்குன்னு புரியுது. இதோ ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளி ஆகாயத்தோட பரிமாணம் தான்.
இயற்கையை பாதிக்கிறதுக்கு இருக்கிற செயற்கையான பல இன்னல்களை போக்குற வெள்ளம் நமக்கே இருக்கு. யார் விதை வச்சாலும் பயிர் எங்க மரம் இருந்தாலும் அங்க மண்ணு நல்லா இருக்கும். அங்க பறவைகள் போகிற செய்யும். இது நம்ம உலகம், குழந்தைகளோட உலகம். குழந்தைகளோட மனசு மாதிரி இது சுத்தமானதா, வளமானதா, பாதுகாப்பானதா, வருங்காலத்துக்கு நல்ல நம்பிக்கையானதா வச்சுக்கணும். அதாவது ஊரே பசுமையாகணும். என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்தே ஆரம்பிப்போமே. நம்ம குடும்ப உறுப்பினரா ஒன்று ரெண்டு பூச்செடி வீட்டிலேயே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு தொட்டி, நல்ல உரம் கலந்த மண், கொஞ்சம் சூரிய வெளிச்சம் போடுங்க காத்தோட்டம், அப்பப்போ தண்ணி. அதை சுத்தம் பண்ணி பாதுகாக்க தினமும் 5-10 நிமிஷம். வேற என்னங்க, நம்ம வீட்டு செடி அழகாக போகுது. பூக்களும் காய்கறிகளும் அலங்காரத்துக்கான மற்ற நல்ல செடிகளும் எதுவா இருந்தாலும் இயற்கைக்கு நல்லதுதானே. உங்களுக்கு அதை பற்றிய அனுபவம் ஏற்கனவே இருந்தால் உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மரம் வளர்க்க இடம் ஒதுக்க முடிஞ்சா இன்னுமே நல்லதுங்க. அதுல ஒரு காக்கா குருவி அணில் வந்து போகிறது பார்த்தா சமல பக்கத்திலேயே ஒரே ஒரு மரம் இருந்தா காலையில போற சத்தம், மதியத்துல நிழல் கொடுக்கிற ஆறுதல், மாலையில வெயில் இறங்கும் போது பெரிய அழகான காட்சிகள். அந்த மரத்துல ஒரு மூச்சை காட்டி ஆடினா அந்த இலைகள்ல மழை நீர் பட்டு தெரிகிறது பார்த்தா அந்த வாசம். வாழ்க்கை எவ்வளவு ரசிக்கும்படி ஆகுதுல. வேற பொழுதே போக்க வேண்டாம்னு தோணும். நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் இருந்தது. அங்கங்கே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. வொர்த் ஃபார் மணி. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோடு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சூட்டபுளாக இருக்குமான்னு தெரியல, பட் ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.